நான் சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகத்தின் மேனாள் தலைவர் நா. ஆண்டியப்பன். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்மொழி வரலாறு, வாய்மொழி வரலாறு, பழைய ஆவணங்கள், ஓலைச்சுவடிகள், கையெழுத்துப் பிரதிகள் உள்ளிட்டவற்றை பாதுகாப்பதற்காக தமிழ் மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பு தொடங்கப்பட்டதாக அறிகிறேன். அந்த அமைப்பின் நிறுவனரும் முன்னாள் தலைவருமான பேராசிரியர் நா. கண்ணன் அவர்களை 2001ஆம் ஆண்டு மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் நடைபெற்ற இணைய தமிழ் மாநாட்டில் சந்தித்தேன் முதல் முறையாக. அப்பொழுது அவர் அந்த மாநாட்டிலே பழைய ஓலைச்சுவடிகளை மின்னிலக்க மயமாக்குவது குறித்து ஒரு கட்டுரை படைத்தார். அந்த கட்டுரையை செவிமடித்த அப்போதைய மலேசிய அமைச்சரும் மலேசிய இந்தியர் காங்கிரஸின் தலைவருமான டத்தூர் ஸ்ரீ சா. சாமிவேல் அவர்கள் உடனடியாக $10,000 அமெரிக்க வழங்கி அந்த நிதியை தொடங்கி வைத்தார். அதன் பிறகு திரு பேராசிரியர் கண்ணன் அவர்கள் சிங்கப்பூருக்கும் வருகை அளித்தார். அதன் பிறகு இந்த தமிழ் மரபு அறக்கட்டளை சகோதரி முனைவர் சுபாஷினி அவர்கள் தலைமையிலே இப்பொழுது மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பல்வேறு நடவடிக்கைகள், நூல் வெளியீடுகள், கருத்தரங்குகள், கல்வெட்டு தொடர்பான கருத்தரங்குகள், தொல்லியல் சுற்றுலாக்கள் என்று பல்வேறு நடவடிக்கைகளை அதை எடுத்து வருகின்றது. தமிழ்நாட்டு அரசுடன் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு சிறந்த நடவடிக்கைகளை, பழைய ஆவணங்களை பாதுகாக்கும் நடவடிக்கைகளை, தொல்லியல் துறை சம்பந்தமான ஆவணங்களை பாதுகாக்கும் நடவடிக்கைகளை தமிழ் மரபு அறக்கட்டளை மேற்கொண்டு வருகிறது என்பதில் உலகத் தமிழர்களெல்லாம் மிக மகிழ்ச்சி அடைகின்றனர். இப்பொழுது அதன் வெள்ளி விழாவை சென்னையிலே ஒரு கருத்தரங்கு, பல்வேறு நூல்கள் வெளியீட்டு விழா என்று அமர்க்களப்படுத்தி இருக்கிறார் சகோதரி சுபாஷினி அவர்கள். அவர் 2019ஆம் ஆண்டு சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகத்தின் அழைப்பை ஏற்று சிங்கப்பூருக்கு வந்து எங்களுடைய முத்தமிழ் விழாவில் மிகச்சிறப்பான ஒரு உரையை, வரலாறு தொடர்புடைய ஒரு உரையை நிகழ்த்தினார் என்பது மகிழ்ச்சிக்குரியது, குறிப்பிடத்தக்கது. ஆகவே வெள்ளி விழா காணும் தமிழ் மரபு அறக்கட்டளை இன்னும் பொன்விழா, வைர விழா, நூற்றாண்டு விழா என்று அதையும் தாண்டி பல்வேறு விழாக்களை கண்டு 1000 ஆண்டுகளுக்கு மேல் நீடூழி வாழ்ந்து மிகச்சிறந்த பயனுள்ள திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்துகிறேன். சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகத்தின் சார்பில் எனது வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.